எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிவோட் டேபிள் இருக்கு இல்லையா, அது ஒரு எக்ஸல்ல எப்படிப்பா யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். காமனா எக்ஸல்ல பாத்தீங்கன்னா மேல இன்சர்ட் அப்படின்ற செக்ஷன்ல பிவோட் டேபிள் டேபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ டேபிள் அப்படின்றது நார்மலா நான் போட்டிருக்க டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல வரணும் அப்படின்னா அதை சிம்பிளா யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஆனா பிவோட் டேபிள் அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் என்னது அப்படின்ற விஷயத்தை பத்தி டீட்டெயில்டா உங்களுக்கு சிம்பிளாவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எம்ப்ளாயி நேம் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர் சேல்ஸ் அப்படின்ற டேட்டா பெருசா இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேனேஜரா இருக்கேன், ஓகேவா. ஸோ என்கிட்ட எம்ப்ளாயீஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அருண் அப்படின்றவர் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்டர் எடுத்திருக்காரு, சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அதே அருண் இன்னும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்திருக்காரு, சம் அமௌண்ட் ஆஃப் சேல்ஸுமே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி 4 பேர் டேட்டாவை தான் நான் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஒரு 3 தடவை பார்த்தீங்கன்னா ஒரே நேமை ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா நான் ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காண்டி அஜித் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ அதனால் நான் இந்த டேட்டாவை பார்த்து மேனுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் அஜித் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் வச்சு மேனுவலாக கால்குலேட் பண்ணாமல் காமனாக பார்த்தீங்கன்னா அஜித் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதம் அப்படின்றத சிம்பிளாக கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டூல் தான் பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிவோட் டேபிள் அப்படின்ற டூலை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸலில் மேலே ஹெட்டிங் இருக்கு இல்லையா, எம்ப்ளாயி நேம் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே போல்டாக இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். அதே மாதிரி டேபிள் பார்த்தீங்கன்னா எல்லா டேபிளுமே ஃபில் ஆகிருக்கணும். ஏதாவது ஒரு செக்ஷனோ ரோவோ பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனால் நீங்கள் பிவோட் டேபிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் தப்பாக நடக்கலாம். ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே எம்டியாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க ரோ அண்ட் காலமை ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு ரூல் சொன்னேன் இல்லையா, அந்த எம்ப்ளாயி நேம் டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர் சேல்ஸ் அப்படின்ற டாபிக் எல்லாமே கண்டிப்பாக போல்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே பி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போல்ட் ஆயிரும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி மேலே டாபிக் எல்லாத்தையுமே போல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பிவோட் டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான் டாபிக் அப்படின்ற செக்ஷனை எடுத்துக்கும். ஸோ நான் சின்ன டேட்டா வச்சுருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. பட் நீங்கள் பெருசாக டேட்டா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிவோட் டேபிள் அப்படின்றது ரொம்பவே யூஸ் ஆகும். பிவோட் டேபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் பர்டிகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாமே போல்டு பண்ணினேன், ஓகேவா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை நார்மல் டேபிள் ஃபார்மேட்டில் பண்ணிக்கிறேன். டேபிள் ஃபார்மேட்டில் பண்ணியே ஆகணும் பிவோட் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு நல்லா புரியறதுக்காண்டி ஒரு டேபிள் ஃபார்மேட்டை பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜில் போனீங்கன்னா மேலே டேபிள் ஃபார்மேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக புரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் கலராக பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிவோட் டேபிளை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஷீட் 1 அப்படின்றதுல நான் இந்த டேட்டாவை வச்சுருக்கேன். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம், ஓகேவா. நான் பிவோட் டேபிளை பொறுத்தளவு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே டேபிளில் இதே ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிவோட் டேபிள் ஆன்சரை கொடுக்கணும்னா இல்லை புது ஷீட்டில் கொடுக்கணுமா அப்படின்ற விஷயம் அதில் கேட்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு டேபிள் போட்டுக்கிறேன், ஓகேவா. என்கிட்ட இருக்கிற டேட்டாவுக்கு டேபிள் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கலராக டேபிள் போட்டுக்கலாம் அப்படின்ற விஷயம் எக்ஸல் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே டேபிள் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரஞ்சு கலர் அப்படின்றது டேபிள் ஃபார்மேட்டாக ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ இப்போ எனக்கு அருண் அப்படின்றவர் எவ்வளவுப்பா சேல்ஸ் பண்ணியிருக்காரு டோட்டலாக அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி இதை சம்மரைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் பிவோட் டேபிள் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இன்சர்ட் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பிவோட் டேபிளை கிளிக் பண்ணலாம். ஸோ
இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே வந்து ஹோமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் பிவோட் அப் டேபிள் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை வந்து டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷனில் கேட்கும். கீழே வந்து சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிவோட் டேபிள் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்குது இல்லையா, நியூ ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஷீட்டில் வந்து இதே எக்ஸலில் ஓப்பன் ஆகும். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ரிசல்ட் காமிக்கும். நான் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காண்டி நியூ ஒர்க் ஷீட் அப்படின்றத போட்டு கீழே ஓகே அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது ஷீட் வந்து கிரியேட் ஆயிரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட டேட்டா வந்து ஷீட் 1 அப்படின்றதுல இருக்குது. ஆனால் பிவோட் டேபிள் ஃபார்ம் ஆறது வந்து ஷீட் 2 அப்படின்றதுல வந்து ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள் 1 அப்படின்னு போட்டு சின்ன காலம் வந்துருச்சு இல்லையா. ஸோ இது வந்து ஷீட் 2 டேட்டா இருக்கக்கூடியது வந்து ஷீட் 1 அப்படின்றத வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் நல்லா புரியணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ கீழே வந்து ஷீட் 1 ஷீட் 2 அப்படின்றது பிரிஞ்சிருச்சு. சரியா? ஸோ இப்போ வந்து பிவோட் டேபிளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவோட் டேபிள் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் செக்ஷன் வந்துட்டு எம்ப்ளாயி நேம், டிஸ்ட்ரிக்ட், ஆர்டர், சேல்ஸ் இருக்கு இல்லையா. நான் அந்த டேபிளில் வந்து என்ன மாதிரி ஹெட்டிங்லாம் போட்டு போல்டாக பண்ணேனோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிவோட் டேபிளில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்காக அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பிவோட் டேபிளில் உங்களுக்குமே எடுக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷீட் 2ல் வந்து சம்மரைஸ் பண்ணி காட்டிடும். நேம் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து, அதில் வந்து டோட்டல் எவ்வளவு, சம் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு, கீழே வந்து கிராண்ட் டோட்டல் அப்படின்றத வந்து ஓவரால் டேட்டா வந்து சம்மரைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு ஓவரால் டேட்டாலாம் வேணாம்ப்பா, அஜித் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத மட்டும் காமிச்சா போதும், நேம் வைஸாக சேல்ஸ் எவ்வளோ காமிச்சா போதும், இந்த மாதம் வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து அன்டிக் பண்ணிடுங்க. சரியா? அன்டிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை, எம்ப்ளாயி நேம் தேவை. ஸோ எம்ப்ளாயி நேம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான தேவை ஒரு மேனேஜராக பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் அப்படின்றத அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கீழே ரோஸ் அப்படின்ற ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ இந்த பிவோட் டேபிள் ஃபீல்டு வந்து உங்கள் எக்ஸலில் ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயி நேம் தேவைன்னா அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ரோஸில் வச்சுருங்க. சேல்ஸ் அப்படின்றது தேவை இல்லையா, அதையுமே ட்ராக் பண்ணிவிட்டு வேல்யூஸ் அப்படின்றதுல வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து அந்த வேல்யூஸ் அப்படின்ற பாக்ஸில் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. சரியா? இப்போ வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் அதே ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஷீட் 2ல் வந்து என்ன நேம், என்ன சேல்ஸ், என்ன கிராண்ட் டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது காமிச்சிருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படக்கூடிய ரோஸ் அண்ட் காலமை வந்து செக்ரிகேட் பண்ணிவிட்டு சம்மரைஸ் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். இது வந்து எனக்கு ஸ்மால் டேட்டாவாக இருக்கிற காரணத்தினால எனக்கு வந்து சிம்பிளாக சின்ன சின்னதாக காமிக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸலில் வந்து பெரிய பெரிய டேட்டாஸ்லாம் வச்சுருக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிவோட் டேபிள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்சர்ட்குள்ளே போயிட்டு ஒரு டேபிள் காலமாக பண்ணிவிட்டு மேலே வந்து உங்கள் டேட்டாவை இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸை போல்டு பண்ணிவிட்டு எந்த ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக விடாமல் கரெக்டாக டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய பிவோட் டேபிளை ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.